சுத்தியும் தென்னந்தோப்பு, நடுவுல மலைக்குன்று, குன்றின் மேல் முருகன். இயற்கையோட சத்தத்த தவிர வேற எந்த சத்தமுமே இல்லாம அமைதியான முறையில முருகன தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வாங்க. இந்த கோவிலோட பேரு முத்துமலை முருகன் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூலக்கல் சென்னியூர் தாண்டி ரைட்ல கொஞ்சம் தூரம் உள்ள போற மாரி இருக்குங்க. எங்க சாமி முதல்ல மாரி மலை ஏறி போய் முருகனை எல்லாம் பார்க்க முடியுமான்னு நினைக்கிறேன். வயசானவங்க கூட இந்த கோவில் வந்து முருகனை வழிபட்டு போலாங்க. காரணம், கோயிலோட நுழைவாயில் வரைக்குமே நீங்க வேற பைக் அல்லது கார்ல போய் இறங்கிக்கலாங்க. கோவிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முருகனோட பிறப்பிலிருந்து ஞானப்பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு தண்டாயுதம் ஏந்தி பழனி போனது வரைக்குமான புராண கதைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கோவிலின் வெளிச்சுவர்லையும் விபூதியின் சிறப்பு, மானிட தர்மம்னு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த கோவில் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால விசேஷ நாட்கள்ல கூட கூட்டம் குறைவாக தான் இருக்குங்க. அதனால எப்ப போனீங்கனாலும் திருப்தியா முருகனை வழிபட்டு வரலாம். நேரம் கிடைச்சுன்னா குடும்பத்தோட போய் இந்த முத்துமலை முருகனை தரிசிச்சுட்டு வாங்கன்னு அன்போட கேட்டுக்கிற. ஓம் சரவணபவ. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்